வணக்கம்மா. இங்கே விஜயின்னு ஒரு பொண்ணு வேலை செய்யுதே, அதை பார்க்கலாமா? விஜயா அவ இன்னைக்கு வரமாட்டா, லீவ் எடுத்திருக்கா. லீவா? ஆமாங்க, நேத்தே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. லீவ் தான். டாக்டர் இருக்கிறாரா? டாக்டர் வெளியில போயிருக்காரு. வணக்கம் டாக்டர். வாங்க சிதம்பரம் சார், என்ன ஆச்சரியம், நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? இல்லை, இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தேன். நம்ம விஜி பொண்ணை பார்க்கலான்னு வந்தா இன்னைக்கு வரல, லீவுங்கிறாங்க. விஜய் லீவா? யார் சொன்னது? உள்ள இருக்கிற பொண்ணு தான் சொல்லிச்சு. அவளுக்கு தெரியாது, விஜய் காலையிலே வந்துட்டா. நான் தான் விஜய் ஒரு வேலை விஷயமா என் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அப்படியா? வந்தீங்க, உள்ள வாங்க. இல்லைங்க, பரவாயில்ல. அட, ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போலாம் வாங்க சார். சரி. அப்புறம் டாக்டர், தொழில் எப்படி இருக்கு? நம்ம தொழில் தானே, அது கண்ணு மண்ணு தெரியாம நடக்குதுங்க. என்ன அப்படி சொல்றீங்க? எல்லாம் ஒரு வைத்தியர்கள் தான். என்கிட்ட ஜூனியரா இருந்தவங்க கூட பெரிய கிளினிக் வச்சு 2-3 காரோட கண்ணு கெட்டாத உயரத்துல இருக்கான். என்ன பாருங்க, லோ பட்ஜெட்ல சினிமா எடுக்கிற மாதிரி 2 ரூம், தெரிஞ்ச 4-5 பேஷண்ட். அதை விடுங்க, நீங்க என்ன நம்ம கிட்ட வரவே மாட்டேன்றீங்க? வயசாகுது இல்ல, கண்ணு செக்அப் பண்ண வேணாம்? என் கண்ணு நல்லா தாங்க இருக்கு. எனக்கு எதுக்குங்க டெஸ்ட் டாக்டர்லாம் வேணாம். பாத்தீங்களா, வேண்டப்பட்ட நீங்களே என்கிட்ட வாடிக்கையாளரா வரலனா அப்புறம் என் தொழில் தெல்லடிக்காம என்ன செய்யும்? வேடிக்கையா பேசுறீங்க. இந்த மாதிரி வேடிக்கையா பேசலாம் நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிச்சிடுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு என்ன விஷயமா வந்தீங்க, அதை சொல்லுங்க. டாக்டர், கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு, எப்படி கேட்கறதுன்னு தயக்கமா இருந்துச்சு. இந்த பக்கம் வந்தனா சரி உங்க காதில் போட்டுடலாம். கண்டாக்டர் தாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, காதில் போடுங்க. வேடிக்கை பேசுறீங்க. உங்களுக்கு என் மருமகன் போச தெரியுமா? தெரியுமே, PS வீரப்பா மாதிரி கரடு முரடா இருப்பாரு, அவர் தானே? அவருக்கு என்ன? அவர் தான். அவர் இப்போ ஒன்றும் பண்ணல. பயலுக்கு நேரம் சரியில்லை, ஒரு வேலையும் ஒட்ட மாட்டேங்குது. அதான் தெரிஞ்ச இடத்துல சொல்லி வேலை பண்ணி கொடுத்தீங்கன்னா. அப்படியா? இப்பவே கைவசம் ஒரு ஆஃபர் இருக்குங்க, இருங்க. ஹலோ, பொன்னையனா? நான் டாக்டர் சிவா பேசுகிறேன். வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தேன்ல, இது வரைக்கும் யாரையும் சேர்க்கலையே. இல்லை, தெரிஞ்சவர் ஒருத்தர் கைவசம் இருக்கார், பேர் போஸு. அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூம்மா, வச்சிடறேன். பார்த்தீங்களா, சொன்ன உடனே வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் சொன்னீங்க, கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இதுதாங்க கொடுப்புனேங்கிறது. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. என்னங்க, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆமா, இது என்ன வேலை? நம்ம ஃப்ரெண்டு பொன்னையன்னு ஃபினான்ஸ் கம்பெனி வச்சிருக்காருங்க. அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், பணம் வசூல் பண்ணிட்டு வரணும், மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப பொறுப்பான வேலைங்க. ஃபைனான்ஸ் கம்பெனியா? ஃபைனான்ஸ் கம்பெனினா ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? நாம் என்ன பணமா போட போறோம் அதில் பயப்படுறதுக்கு? டாக்டர், பணம் புழங்குற இடம்னா போஸுக்கு வேணாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ரிஸ்க் தானுங்களே. இவன் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டா பழி இவன் மேல விழும். சிறு பையன் எதுக்கு வேணாம். சரி விடுங்க, வேற ஏதாவது நல்ல வேலையை பார்த்து சேர்த்துலாம். நல்லது டாக்டர். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிற கூடாது. இதுல தப்பா நினைச்சுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? உங்க மருமக பிள்ளைக்கு எந்த வேலை செட் ஆகுதோ அதிலே சேர்த்து விட்டலாம், நோ ப்ராப்ளம். நல்லது, நன்றி. அப்ப நான் வரவா? இருங்க சார், பேச்சு சுவாரஸ்யத்தில் காஃபி சொல்லவே மறந்துட்டேன். இருந்து காஃபி சாப்பிட்டு போகலாம்.